உப்புக்கண்ட குழம்பு செஞ்சிருக்கீங்களா? இந்த வாரம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாரம் வாரம் கறி குழம்பு, சிக்கன் ஃப்ரை, மீன் குழம்பு என ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிடுறீங்களா? அப்போ இந்த வாரம் உப்புக்கண்ட குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இந்த குழம்பு வைக்கணும்னா ஒரு வாரமாவது ஆகும். காரணம், முதலில் மட்டனை கழுவி உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வெயிலில் நன்றாக காய வைக்க வேண்டும். அது நன்றாக காய்ந்த பின்னரே குழம்பு வைக்க முடியும். நம் முன்னோர்கள் இதனை வெயில் காலத்தில் செய்து வைத்து மழை காலங்களில் சமைத்து சாப்பிடுவார்கள். இந்த உப்புக்கண்டத்தை எப்படி செய்வது தெரியுமா? எப்போதுமே சுவையான, சத்தான உணவு என்றால் அது ஆட்டு இறைச்சிதான். அதை உப்பு சேர்த்து நன்றாக காய வைத்து உப்புக்கண்டமாக சாப்பிட்டால் கூடுதல் சுவை கிடைக்கும். உப்புக்கண்டம் எளிதாக செய்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க. உப்புக்கண்டம் செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளாட்டு இறைச்சி 1 கிலோ, பூண்டு 20 பல், காய்ந்த மிளகாய் 15, மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. உப்புக்கண்டம் செய்முறை: முதலில் ஆட்டு இறைச்சியை நன்றாக கழுவி பெரிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் பூண்டு, இஞ்சி, மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நைசாக அரைக்கவும். இந்த விழுதை நறுக்கி வைத்த கறியில் சேர்த்து நன்கு பிரட்டிவிட வேண்டும். மசாலா நன்றாக கறியில் பிடிக்க வேண்டும். இந்த துண்டுகளை நூலில் கோர்த்து வெயிலில் காய வைக்க வேண்டும். ஈரம் வற்றும் வரை 2-3 நாட்களுக்கு நல்ல வெயிலில் காய வைக்க வேண்டும். நன்றாக காய்ந்தவுடன் காற்று புகாத டப்பாவில் போட்டு மூடி வைக்கவும். தண்ணீர் படாதவரை 3 மாதங்கள் வரை கூட கெட்டுப் போகாது. உப்புக்கண்டம் மிகவும் கெட்டியாக இருக்கும். அதனால் தேவைப்படும் போது உப்புக்கண்டத்தை எடுத்து அம்மிக்கல்லில் லேசாக ஒரு தட்டு தட்டி நசுக்கிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டும். அல்லது குழம்பும் செய்து சாப்பிடலாம். சுவையான கிராமத்து ஸ்டைல் உப்புக்கண்டம் தயார். இந்த உப்புக்கண்ட குழம்பினை எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: உப்புக்கண்டம் 200 கிராம், நறுக்கிய சின்ன வெங்காயம் 15, நறுக்கிய தக்காளி 3, துருவிய தேங்காய் அரை மூடி, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், புளிக்கரைசல் 50 மில்லி, வெந்தயம் அரை டீஸ்பூன், உளுந்து அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 25 மில்லி. செய்முறை: முதலில் உப்புக்கண்டத்தை சூடான நீரில் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அடுப்பில் வாணலியை வைத்து எண்ணெய் விட்டு சூடானதும் 5 சின்ன வெங்காயம் மற்றும் தக்காளி சேர்த்து வதக்கவும். இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து வதக்கி தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி பச்சை வாசனை போகும் வரை கொதிக்கவிட வேண்டும். இதில் புளிக்கரைசலை சேர்த்து பச்சை வாசனை போன பின் உப்புக்கண்டத்தையும் சேர்த்து வேகவிட வேண்டும். பின்னர் அடுப்பில் வாணலியை வைத்து நல்லெண்ணெய் விட்டு சூடாக்கி வெந்தயம், உளுந்து, கறிவேப்பிலை மீதம் உள்ள வெங்காயம், முருங்கைக்காய், கத்திரிக்காய் தேவைப்பட்டால் போட்டு வதக்கி சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். இதில் வெந்த உப்புக்கண்ட கலவையைச் சேர்த்து அரைத்து வைத்துள்ள தேங்காய் சேர்த்து கலந்துவிட வேண்டும். பின்பு 10 நிமிடம் மிதமான தீயில் வேக வைத்து இறக்கினால் சுவையான உப்புக்கண்ட குழம்பு தயார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.